ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க இந்த ஆவணம் கட்டாயமாக வேண்டுங்க. இந்த ஆவணம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாக்கு செலுத்த முடியும். இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் தேர்தலுக்கான தேதியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பாருங்கள், எவ்ரிடே ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்கோம் தேர்தல் சம்மந்தப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு புதிய அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். யூஸ்வலாக பார்த்தா தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு பூத் ஸ்லிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த பூத் ஸ்லிப்பில் உங்கள் பெயர், அதாவது உங்கள் ஃபோட்டோ இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லாம் பூத் ஸ்லிப்பில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும். பட் இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாக்காளர் புகைப்படம் கொண்ட பூத் ஸ்லிப்புக்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டு தேர்தலுக்கு 5 நாட்களுக்கு முன்பு விநியோகிக்கப்படும். பூத் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் இதில் இடம்பெற்றிருக்கும். எனினும் இது வாக்காளருடைய அடையாளத்தை மெய்ப்பிக்கும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே பூத்துக்கான ஸ்லிப்பை ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அந்த பூத் ஸ்லிப்பில் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் எங்கே போய்ட்டு வாக்கு செலுத்த போகிறீங்க, உங்கள் பெயர் என்ன, உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குங்க. பட் அதில் ஃபோட்டோ இருக்காது, உங்கள் ஃபோட்டோ வராது அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த பூத் ஸ்லிப்பை வச்சு உங்களால் ஓட்டு போட முடியாது அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. பூத் ஸ்லிப் கூடவே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், அதாவது தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 12 டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு நீங்கள் வாக்கு செலுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாக்களிக்க செல்லும்போது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ள ஆதார் உட்பட 12 அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்று கட்டாயம் தேவை அப்படின்ற மாதிரி தலைமை தேர்தல் அதிகாரி பார்த்தா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வாக்களிக்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 12 டாக்குமெண்ட், ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கட்டாயமாக வேணுங்க. அது இருந்தால் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அது எந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அதை கொண்டு போயிட்டு நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம். பேன் கார்டு கொடுத்துருக்காங்க, பாஸ்போர்ட் இருந்தால் அதை வச்சு ஓட்டு போட்டுக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, அப்புறம் எம்ஜிஎன்ஆர்ஜிஏ பணி அட்டைக்கு பாருங்கள், 100 நாள் வேலைக்கான அட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம். புகைப்படத்துடன் கூடிய அஞ்சல் அலுவலக அல்லது வங்கி சேமிப்பு புத்தகம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 12 டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் வாக்கு செலுத்திக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு அவசியமானதுங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மறக்காமல் உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இல்லாத பட்சத்தில் மீதி இருக்க ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வாக்கு செலுத்துவதற்கு அந்த ஆவணம் கட்டாயமாக்கியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.